இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மச்சான், இந்த வீட்ல சில கொடுமைகள் நடந்திருக்கு. அதுக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்ல. அது எப்ப கிடைக்குதோ அப்ப நீங்களே அந்த அபூர்வா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவீங்க. ஆமாப்பா, மாமா சொன்னது 100% உண்மை. ஆமாமா, என்னதான் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து நான் எல்லாத்தையும் உனக்கு பண்ணணும்னு நினைச்சாலும் உன்னோட பார்வையிலையும் உலகத்தோட பார்வையிலையும் நான் உனக்கு ஒரு சக்களத்தி தாய் தானே. பூமி, முதல்ல நீ அபூர்வாவை உன் சித்தி மாதிரி பாக்குறத நிறுத்து. அப்பதான் உனக்கு அவளோட நல்ல குணத்தை பத்தி தெரியும். ஆனாலும் டாபிக் இப்போ அது இல்ல. நம்ம குடும்ப பேரை கெடுத்த அந்த ககனை இப்ப கொல்லணும். மச்சான், உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? அந்த நியூஸ மீடியாக்கு லீக் பண்ணது நான் தான். பூமி சேஃபா இருக்கணும்னா அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தாதான் அது நடக்கும். அதெல்லாம் யோசிச்சுதா நான் இந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணேன். அவங்க 2 பேர் மேல அப்படி ஒரு பழிய போட்டேன். அது ஏன்னா அப்படி நடந்தாதான் என் புள்ள ககன் பூமியை கல்யாணம் பண்ணி பண்ற நம்பிக்கையில அப்படி பண்ணேன். இது நான் பண்ணது காரணம் என் மருமகளும் என் பையனுக்காக மட்டும்தான். அப்ப எந்த நோக்கத்துல என் வீட்டு மரியாதைய உன் பிள்ளை கிட்ட அடமானம் வச்சு நீ என்னோட பொண்ணுக்கு என்ன நியாயம்டா பண்ண நினைச்ச? விசுவாசம் இல்லாத நாயே. ஐயோ மாமா, கிருஷ்ணா கிருஷ்ணா. அண்ணா, டேய் ககன், வாங்க சாப்பிடலாம். அண்ணா ப்ளீஸ் அண்ணா. அண்ணா அண்ணா சொல்றது கேளுண்ணா. அண்ணா போகாத நில்லுண்ணா. அண்ணா ககன், அண்ணா ப்ளீஸ். டேய் ககன். அண்ணா அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதண்ணா. அண்ணா ககன், சரி சரி, என்னாச்சுடா? அவன் ஏன் அவ்வளவு கோவமா போறான்? பெரியம்மா, அப்பா பண்ணது அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. டேய் சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா அண்ணா அண்ணா. ச்சே. உங்க பார்வைக்கு மட்டும் சக்தி இருந்திருந்தா 2 பேரும் எரிஞ்சு இப்பவே சாம்பலா போயிருப்பீங்க. சித்தி, பார்வைக்கு சக்தி இல்லாம போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பூமி என் கையில எரிஞ்சு சாம்பலாகத்தான் போறா. அப்படியெல்லாம் நடக்காதா பூர்வா? உன்ன மாதிரியே நானும் யோசிச்சா உன்னை சாம்பல் ஆக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. எங்க விஷயம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பூர்வா, உன் விஷயம் என்ன? என் அம்மா சோபா சந்திராவை நீதான் கொலை பண்ணன்னு தெரிஞ்சா அப்பா கையில ஓ நிலைமை என்ன ஆகும்? அது எப்படி தெரியும்? பார்த்தல, என் மாமா என்னை எவ்வளவு கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காருன்னு. உண்மையிலேயே அப்படி தெரியக்கூடிய நேரமும் சந்தர்ப்பமும் ஏற்பட்டா அத நீதான் உருவாக்குன கட்டு கதைன்னு உன் பக்கமே திருப்பிடுவேன். என்ன ஒரு சக்களத்தி தாய் மாதிரி நீ பாக்குறங்கிற அடையாளத்தை மாமா கிட்ட உருவாக்கி வச்சிருக்கோம்ல. இருக்கட்டும், ஆனா நான் எதுவுமே பண்ணாம என் தலையீடே இல்லாம அப்பாவுக்கு மர்டர் அட்டெம்ப்ட் நடந்த அந்த நைட் ஞாபகம் வந்துருச்சுன்னா நீதான் என் அப்பாவை மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கியோ என்னவோன்னு எனக்கு சந்தேகம். உன்னோட சந்தேகத்துக்கும் எனக்கும் என்னடி சம்பந்தம்? அப்போ மாட்ட மாட்டேங்கிற? நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அந்த மர்டர் அட்டெம்ப்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. பாத்தியா, என்னையும் மாமாவையும் சேர விட மாட்டேன்னு நீ சேலஞ்ச் பண்ண ஒரே நிமிஷத்துல உன்னை செல்ஃப் டிஃபென்ஸ்ல வீழ்த்திட்ட. இதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உன் வாயாலேயே அப்பா முன்னாடி உண்மைய வர வைப்பேன். எனக்கு தெரிஞ்சு
நம்ம அவ்வளவு தூரம் போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்ல அந்த கில்லர் வாயை திறந்தா அது ஓம் பேரா கூட இருக்கலாம். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கோம்லப்பா. அப்படியே இருந்தாலும் நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க ஒத்திருந்திருக்க கூடாதுப்பா. உங்களை கேவலமா பாக்குறது, கேவலப்படுத்தி பேசுறது, இப்ப புதுசா மாமா உங்களை அடிக்கடி அடிக்கிறது, இதனால பார்க்க முடியலப்பா. பிந்து, அழாதம்மா, கவலைப்படாத. நீ ரொம்ப சின்ன பொண்ணு. எந்த சூழ்நிலையில நான் உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் இப்ப சொன்னாலும் உனக்கு புரியாது. நான் சொல்றத கேளு, விட்டுடு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? எல்லாரும் முன்னாடி உங்களை அடிக்கும் போது எங்களுக்கு வேதனையா இருக்காதாப்பா? இருக்குந்தாம்மா. ஆனா நம்மளால எதுவும் பண்ண முடியாதப்போ தலையெடுத்து நினைச்சுக்கிட்டு கடந்து போயிட வேண்டியதுதான். நல்லா இருக்கா? நீங்க பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? விடு மீரா. இவ்வளவு நேரம் பிந்து அதை தான் பேசிக்கிட்டு இருந்தா. என்ன பண்றது? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்க அண்ணன் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என் அண்ணன் இப்ப உங்களை அடிச்சத பத்தி எல்லாம் நான் கேட்க வரல. நீங்க பண்ண காரியம் கொஞ்சமாவது சரியான கேட்க வந்திருக்கேன். அந்த ககனும் பூமியும் காதலிக்கிறாங்கன்னு, பூமி இந்த வீட்டு பொண்ணுன்னு அந்த ககனுக்கு தெரிஞ்சதும் பூமியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு நேரடியா மீடியால சொல்லி குடும்ப மாடத்தையே வாங்கிடுவீங்களா நீங்க? ஏன் அவன் கல்யாணம் பண்ணிக்கலனா பூமிக்கு கல்யாணமே நடக்காதா? அவளுக்கு எந்த குறையும் இல்லாம நல்ல கிராண்டா நம்ம செரிக்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். என்ன சொன்ன? ஏ, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? பூமிக்கும் செரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஏன் மருமக ஏன் வீட்லயே இருக்க போறா? என்னைய அடிக்கிறீங்களா? இது என்ன பாயா இல்ல வேற ஏதாவது? பூமிக்கு செரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் எப்படி நீ யோசிக்கிற? ககன் செரிக்கு அண்ணன், பூமியும் ககனும் காதலிக்கிறாங்க. காதலுங்கிறது கல்யாணத்துக்கு சமம். அதாவது பூமி செரிக்கு அண்ணி மாதிரி. இன்னொரு முறை இப்படி பேசினா அடிக்க மாட்டேன், கொன்னே போட்டுருவேன். எல்லாம் எனக்கு தெரியும். என் அண்ணன் உங்களை அடிச்சிட்டாருன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கோவத்தை நீங்க ஏன் மேல காட்டுறீங்க. இதுதான் கையால் ஆகாத தனம்னு சொல்லுவாங்க. நான் கையாலாகாதவனா இருந்திருந்தா உன் அண்ணன் பேர்ல இருக்கிற எல்லா பிசினஸையும் ஒரு தனியால நான் எப்படி பார்த்திருப்பேன்? உனக்கு கையாலாகாத தனம்னா என்ன தெரியுமா? உன் புருஷனை உன் அண்ணன் எல்லாருக்கும் முன்னாடி அடிக்கும் போது எதுவும் பேசாம வாய மூடிட்டு இருந்தல, அதத்தான் கையாலாகாத தனன் வாங்க.